தாங்கள் உறவினர்கள் போல் பழகி வருவதாக திருப்பரங்குன்றம் பகுதியில் வசித்து வரும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. தொன்மையான இந்த மலைக்கோயிலின் மீது தர்கா ஒன்றும் அமைந்துள்ளது. அண்மையில் தர்கா மீது கிடாவெட்டி வழிபாடு நடத்தி சென்றது தொடர்பாக சர்ச்சை எழுந்தது. இதனையடுத்து திருப்பரங்குன்றத்தில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக இந்து அமைப்புகள் அறிவித்துள்ளன. இந்த நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவை ஆட்சியர் சங்கீதா பிறப்பித்து உள்ளார். இதனால் திருப்பரங்குன்றம் மலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இதற்கிடையே அந்த பகுதியில் வாழும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாகவும் உறவினர்கள் போல வாழ்ந்து வருவதாகவும் கூறியுள்ளனர். இங்க தாய் பிள்ளையாதான் பழகிட்டு இருக்கோம். மாமே மச்சன் இப்படி சகோதர தத்துவத்துலதான் இங்க ஆண்டாண்டு காலமாக சேர்ந்து இருக்காங்க. இப்போ திடீர்னு 21 இருந்துதான் இந்த ஆரம்பமே பிரச்சனைக்கு ஆறாது. 21 இருந்துதான் திடீர்னு இந்த மாதிரி ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது. எல்லா சமுதாயத்துக்காரங்களும் மேலே போய் சாப்பிட்டுருக்காங்க, இருந்திருக்காங்க. 6 மணிக்கு மேல பள்ளியாசலுக்கு பாருங்க, இந்துக்கள் ஆளுங்க தான் நிறைய மந்திரிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ நம்ம வேறுபாடு பார்க்குறோமா? இல்லை. ஏன் மக்கள் நல்லா இருக்கும். முஸ்லீமு இந்து எல்லாமே ஒற்றுமையா இருந்தாங்க. இவங்க திருவிழாவில் அவங்க கலந்துக்குருவாங்க, அவங்க திருவிழாவில் சந்தனக்குள்ள உற்சவத்தில் அவங்க கலந்துக்குருவாங்க. மாமா மச்சான்னு சந்தோஷமா இருந்தாங்க. காலப்போக்கில் அரசியல் கட்சிகளில் சேர்ந்து அரசியல் தலையீடு ஈடுபட்டு ஒன்று போட்டி போறாம அந்த மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்னன்னு 2 பேருமே 2 வகையிலையும் பிடிவாதமா இருக்காங்க. அதான் வருத்தமா இருக்கு. 140 ஜனங்கள் சண்டை வந்துருமோன்னு அவங்க பயப்படுறதுல நியாயம் இருக்குல்ல. கலவரம் வந்துடக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறதுல தற்காப்புக்கு அவங்க செய்யறாங்க. எதிராளிக்கு என்ன உணர்வோ அதுக்கு மதிப்பு கொடுத்து இவங்க விட்டு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க இவங்களுக்கு விட்டு கொடுத்து ஒரு நல்லிணக்கமா இருந்தாங்கன்னா போதும். நடக்கிற விஷயம் 2 பேருக்கும் தேவையில்லாத அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம். இது தேவையில்லாத வேலை. அது கவர்மெண்ட் செய்யற வேலை. அது இப்போது எல்லா கவர்மெண்ட்டும் செய்யற வேலை தான். இது தனிப்பட்ட முறையில செய்யுது. அவங்களார அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான். இவனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப என்னடானா மேல போய் என்னமோ கெடா வெட்டக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்கன்னு. இந்துக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனையே கிடையாது. இப்போ இடையில இப்போ வந்த பிரச்சனை. அது பார்க்க போனா இது பல தலைமுறையா கேட்டா முஸ்லீம் சாமி இங்க அடைக்கலமானதால அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னு. இப்போ அவங்க எல்லாமே ரொம்ப ஆக்கிரமிப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை இவ்வளவு நாள் விட்டுவிட்டு இப்போ பிரச்சனை பண்றது தேவையில்லாத பிரச்சனை. என்ன இது மத கலப்புற மாதிரி இருக்கு. பிரச்சனை தான் சொல்ல போனா இது கட்சிக்காரர் கலப்புறதான தவிர்த்து இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதே கிடையாது. இந்து முஸ்லீம் இங்க மாமே மச்ச மாதிரி எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க.